ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பவானி லைஃப் ஸ்டைல். நான் கடையிலேருந்து வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாளாகவே எனக்கு சிக்கன் பண்ணித்தான்னு சொல்ல ஃபைனலாக இன்றைக்கி சிக்கனும் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சிக்கனும் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரைட்ஸ். நீங்களும் எப்படி இருக்கீங்க? என்ன சாப்பாடு சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் வந்து 3 டைப் சிக்கன் வாங்கியிருக்கேன். இங்கே பிஸ்கிக்கு எலும்பு இல்லாத கறி கொஞ்சம், பின்ன இவர் கொஞ்சம் ஈரல் கொஞ்சம் கேட்டார், வறுத்து கேட்டார். பின்ன கொஞ்சம் சிக்கன் எக்ஸ்ட்ரா 1 கிலோ வாங்கியிருக்கேன். கழுவி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். நாளைக்கு நான் அதை கிடச்சேன்னா பண்ணலாம். 3 கிலோ தக்காளி வாங்கினேன். 1 கிலோ தக்காளி 10 ரூபா, 20 ரூபா இருந்து 30 ரூபா இருந்தது. இது பாருங்க எப்படி இருப்பாருங்க, குட்டி தக்காளி தான். நமக்கு சின்னதாக வெட்டி போட்டு சாப்பிட போகிறோம். அதனால் 10 ரூபா கிலோ வாங்கிட்டேன். 20 ரூபாய் வாங்கினா 3 கிலோவுக்கு 60 ரூபா ஆச்சு. 30 ரூபா 3 கிலோ ஆகிட்டா. இப்படி தான் குடும்ப பெண்ணுகள் யோசனை பண்ணி செலவு பண்ணுவோம், சரிங்களா? இந்த பழம் காலையில் சாமி வச்சு படைக்கிறதுக்காக வாங்கினேன். 3 பழமும் ஒரு என்ன சொல்லுவாங்க, மாம்பழமும் வாங்கினேன். ஒரு பழம் ரொம்ப பசிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டேன். இந்த மிஸ்டி பட்னியாக இருந்தால் வந்த உடனே ஒரு பிடி கொடுத்தாச்சு. நீ வாழைப்பழத்தை கொடுத்துருங்க. பின்ன ஃப்ரெண்ட்ஸ் 2 கிலோ மாம்பழம் வாங்கினேன். 100 ரூபா கிலோ இருந்தது. பின்ன வந்து 100 ரூபா 1.5 கிலோ இருந்தது. நான் அதெல்லாம் எதுவுமே வாங்கலை. நான் அது வந்து 50 ரூபா கிலோவில் 2 கிலோ மாம்பழம் வாங்கிட்டேன். லேசாக அப்படி அமுங்கி போயிருந்தது. ஏன்னா இப்போ ஜூஸ் தான் பண்ண போகிறேன். வெட்டி கடித்து சாப்பிட மாட்டோம். இது லேசாக அப்படின்னா உடனே பண்ணுற மாதிரி லேசாக அப்படி அமுங்குற மாதிரி இருந்தது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. சில ஒன்று தான் அமுங்கி இருக்குது, சில ஒன்று நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 2 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு ஜூஸ் பண்ணிடலாம். நம்ம என்றைக்காவது இன்றைக்கி டைம் பிரச்சனை பண்ணலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் 1 கூறு 10 ரூபா. இந்த 5 மாங்காய் 10 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டு பக்கத்தில் அநியாயத்துக்கு விலை. இது வந்து எங்கள் கடை பக்கத்தில் வந்து உழவர் சந்தை. அதனால் எனக்கு எப்போவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இது இன்றைக்காக ஊறுகாய் போடலாம். வெங்காயம் 50 ரூபா 2 கிலோ. 30 ரூபாவுக்கு இருந்தது, 50 ரூபாவுக்கு 40 ரூபா இருந்தது. நான் வந்து 25 ரூபா கிலோ வச்சு 2 கிலோ வாங்கிட்டேன். உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபா. இன்னும் ஒரு மல்லி இலை கட்டு 20 ரூபா. நம்ம ஷாப்பிங் முடிஞ்சு போச்சு. நீ அடுத்து சிக்கன் செக்ஷனுக்கு போகலாம் வாங்க. கருவேப்பிலை பைசா கொடுக்கல. கருவேப்பிலை வந்து கொசுறு இவ்வளோ வாங்கினதுக்கு. இந்த தனியாக கட்டையெல்லாம் ஒதுக்கி முழுசாக அப்படி வச்சாலும் சீக்கிரம் பழுத்து போய் கெட்டு போயிடும். இவ்வளோ கட் பண்ணிவிட்டு மீதி உள்ளே வைக்கலாம். இதை நான் கூற போட மாட்டேன், ஒரு கவரில் கட்டி வைப்பேன். என்றைக்கா சட்னி அரைக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, தேங்காய், புளி, வெத்தலை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு பொருளுமே சாப்பாடு பொருள் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நமக்கு சம்பாதிக்கிற வரத்தை நமக்கு 10 ரூபா சம்பாதிக்க எவ்வளோ நமக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் பைசா ரொம்ப யோசனை பண்ணி செலவு பண்ணுவேன். இந்த கருவேப்பிலை உருவி இந்த டப்பாவில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த நிறைய கருவேப்பிலை இருந்தாலும் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சது வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கெல்லாம் கருவேப்பிலை வந்து தேன் கொம்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் கீழே வாங்க போனால் 10 ரூபாக்குள்ள கருவேப்பிலை தருவாங்க. அதனால் கருவேப்பிலை ரொம்ப நாங்கள் குறைக்கவே யூஸ் பண்ணுவோம். சிலப்போ கிடைக்காது. உங்களுக்கெல்லாம் என்ன கருவேப்பிலை பற்றி யாருமே தெரியாது. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வீடு கருவேப்பிலை இருக்குது. அதனால தான் இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு உடனே வச்சுருவேன். ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரொம்ப நேரம் வெளியே தான் கருவேப்பிலை வந்து கருப்படிச்சு போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் நாங்கள் டிஃபனை விட்டு போயிட்டுன்னு சொல்ல பார்த்தீங்களா. இது சப்ஜி, இது சப்பாத்தி. இவர் எடுத்து பேக்கிங் பண்ணுறது இல்லை மறந்து விட்டு வந்துட்டாரு. இது வந்து 1 கிலோ சிக்கனை கடை பக்கத்தில் வாங்கிட்டு 220 ரூபா. எங்கள் வீட்டுக்கு கீழே 260 ரூபா. இது இப்போ சமையல் பண்ண மாட்டேன். நான் கழுவி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். நாளைக்கு சமையல் பண்ணுவேன். இந்த ஈரல் வந்து இவருக்கு ரொம்ப நாளாகவே ஈரலும் சப்பாத்தி வேணும், ஈரல்னு 4 கிலோ ஈரல் வாங்கியாச்சு. இது வந்து எங்கள் பிஸ்கிக்கு வாங்கி இப்படி வச்சு கழுவி போட்டு மஞ்சள் உப்புலாம் போட மாட்டேன். கழுவி வச்சுட்டேன்னா காலையில் 2 பீஸ், சாயங்காலம் 2 பீஸ் கொடுக்குறோம். அப்படின்னாங்க இது 1 கிலோ வாங்கிட்டோம். சரிங்களா? இப்போ வாங்க இதை கழுவலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன்லாம் சூப்பராக கழுவியாச்சு. ஈரலும் கழுவியாச்சு. ஒரு சிக்கன் கழுவி கொஞ்சம் மஞ்சள் போட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது எங்கள் பிஸ்கி சிக்கன். கொஞ்சமாக இப்படி கேவரம் வந்து கொஞ்சமாக கடுகு, பெருஜீரகம், இப்போ நம்ம ஈரல் நல்லா நம்ம வதக்கி விட்டுருக்கலாம். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நமக்கு இஞ்சி பூண்டுலாம் வேண்டாம். நாங்கள் போட மாட்டோம். நீங்கள் போடுறீங்களா தெரியல, நாங்கள் போட மாட்டோம். இதை அப்படியே இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வெந்துடும். இவருக்கு இப்படி வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். சப்பாத்தியும் சாப்பிடுவார், சோறுமே இதில் கரெக்ட் அப்படியே சாப்பிடுவார். இதுக்கு தெரிக்கும் நான் மூடி வச்சிடுறேன். சரிங்களா? மூஞ்சி முறை பேந்துடும். இப்போ நாங்கள் சாப்பாடு வைக்கல. காலையில் சாப்பாடு இருந்தது எனக்கு எடுக்கப்போ, மீதி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனேன். இந்த சாப்பாடு இப்போ போதும். இப்போ நான் எங்கள் விஸ்கிக்கு வந்து சாப்பாடு வச்சுருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிலவங்க வந்து உப்பு மஞ்சள் மசாலா போடுவாங்க. ஆனால் இவங்களோட டாக்டர் சொல்லுவாங்க உப்பு மசாலா எதுவுமே போடக்கூடாது. இதில் எதுவுமே போடலை. வெறும் சிக்கனும் ரைஸும் மட்டும் தான் கழுவி வச்சுருக்கேன்.
இது வரைக்கும் அவளுக்கு நான் எந்த ஒரு மசாலாவும் எங்கள் சாப்பாடு நாங்கள் கொடுத்ததே இல்லை. உப்பு மஞ்சள் எதுவுமே மசாலா ஐட்டம் கொடுக்க மாட்டோம். ஏன் இந்த தப்பு பண்ணலன்னா, நாங்கள் எங்கள் செல்லா இருக்கும் போது வந்து நாங்கள் விளையாட்டுத்தனமாக 2 3 தடவை எங்கள் சாப்பாடு கொடுத்தாலும் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஆகிட்டு வாமிட் பண்ணிட்டான். அதனால் இது எந்த ஒரு மசாலாவும் இல்லை. ப்ளெயின் ரைஸ், சிக்கன் அண்ட் ப்ளெயின் ரைஸ். எனக்கு இன்னும் காலையில் சாப்பாடு இருக்குது, பின்ன பேண்டி மசாலா இருக்குது. நான் பேண்டி மசாலா காட்டுறேன் சரிங்களா? நல்லாயிருக்கும் சாப்பாடு கூட. இன்னும் இப்போ சொல்கிறார் ஆம்ரஸ் பண்ண வேண்டாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பையனுக்கு ஃபோன் பண்ணதுக்கு எனக்கு வர லேட் ஆகும், நான் வெளியே சாப்பிட்டு வரும், எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால் சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பணம் வந்து பே பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சப்போர்ட் பண்ணுங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணல, யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? கொஞ்சமாவது ஆதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். எனக்கு இப்போ 5000 ஆக போகுது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. விறுவிறுன்னு 5000 வந்து 5 லட்சம் ஆகணும். நிறைய நமக்கு முன்ன போய்கிட்டே இருக்கணும். சாதிக்கிறதுக்கு வயசே வேண்டாம். நம்ம என்ன சரி வயசு பார்க்காம செஞ்சுட்டு இருப்போம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க என்ன. இப்போ இது வேகட்டும், வெந்தப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம சேட்டைக்கார பிள்ளைங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த கம்பி போட்டு கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுடைய ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஒருத்தி இப்படி தான் பறந்து போயிட்டா. அதனால் இந்த கம்பியை போட்டு 4 பக்கம் முறுக்கி வச்சிரும். வாங்க உங்களுக்கு தண்ணியையும் சாப்பாடையும் மாற்றலாம். இந்த விஸ்கி, இந்த கிளி, இந்த குருவி எல்லாம் எங்கள் சின்ன பையன் சலூனுக்குன்னு வாங்கினது. பின்ன ஒரு ஸ்டேஜ் ஆனாலும் அவனால் முடியலன்னு கொண்டாந்து வீட்டில் கூட தள்ளிட்டான். இப்போ இவங்களெல்லாம் நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் சேட்டைக்காரங்க தூக்கத்தில் இருக்காங்க. வாங்க பிள்ளைக்கு தண்ணியும் மாற்றிட்டு சாப்பாடையும் மாற்றிடலாம் சரிங்களா? இதில் வந்து சாப்பிட்டுட்டு உமியும் இருக்குது, சாப்பாடும் ஊதி எடுத்தால் போயிடும். அது இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஊதுவேனா, ஊதுனால என்னாச்சு, மூஞ்செல்லாம் வந்து தூசி ஆகிட்டு, இதில் வந்து சோறாயிட்டு. இப்போ மூஞ்சை கழுவிக்கலாம். இதுதான் நடக்குது என் கூட ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் உங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், டைமே கிடைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் மூஞ்சை கழுவிட்டு தூசியெல்லாம் போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நானே வீடியோ எடுக்கிறேன், நானே குக்கு, நானே வீடியோ எடுக்கிறேன். எனக்கு யாருமே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. வீட்டில் யாருக்கும் டைம் இல்லை. இவரை மொபைலை பிடின்னு சொன்னால் இவர்கிட்ட மொபைலை கொடுத்தா ஒரு வீடியோ எடுத்துட்டு சும்மா என் கால் தெரிஞ்சால் தலை தெரியாது, தலை தெரிஞ்சால் மூக்கு தெரியாது, அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாரு. அதனால் நானே செல்ஃபி வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதனால் நிறைய வீடியோவில் மிஸ்டேக் ஆகும், தப்பாக நினைக்காம பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.